புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அமெரிக்க அதிபராக முதல் முறை பதவி வகித்த போதே பிரதமர் மோடியுடன் ட்ரம்ப் நெருங்கி பழகி வந்தார். உலக தலைவர்கள் மத்தியில் ட்ரம்ப் மோடி நட்பு தனித்துவம் பெற்றது. மீண்டும் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து ட்ரம்ப் மோடி கூட்டணி புத்துயிர் பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இதை உறுதி செய்வது போல ட்ரம்பின் அடுத்த மூவ் இருந்தது. பதவியேற்பு விழாவில் மோடியின் தூதராக சென்ற நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கினார். பதவியேற்ற பிறகு முதல் ராஜதந்திர பேச்சுவார்த்தையை இந்தியாவுடன் தான் அமெரிக்கா நடத்தியது. இரு நாட்டின் வெளியுறவு அமைச்சர்களும் பேசினர். பின்னர் மோடியும் ட்ரம்பும் தொலைபேசியில் உரையாடினர். இந்தியா அமெரிக்கா உறவை வலுப்படுத்துவது பற்றி விவாதித்தனர். இந்த நிலையில்தான் பதவியேற்ற முதல் மாதமே ட்ரம்ப் மோடி சந்திப்பு உறுதியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 27ஆம் தேதி இரு தலைவர்களும் தொலைபேசியில் உரையாடிய போதே வெள்ளை மாளிகைக்கு வருகை தர வேண்டும் என்று மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். இருவரும் ஏப்ரல் மாதம் சந்திக்க இருப்பதாக அப்போது தகவல் வெளியானது. அடுத்த சில நாட்களிலேயே நம் வெளியுறவு அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டது. மோடி ட்ரம்ப் சந்திப்பு வெள்ளை மாளிகையில் நடக்க இருக்கிறது. முதலில் திட்டமிட்டதை விட முன்கூட்டியே சந்திப்பு இருக்கும். பிப்ரவரியில் நடத்துவது பற்றி இரு நாட்டு அதிகாரிகளும் பேசி வருகின்றனர் என்று கூறியது. இப்போது இதை உறுதி செய்து ஒயிட் ஹவுஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அடுத்த வாரம் வெள்ளை மாளிகைக்கு வருகை தரும்படி மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் என்று கூறியுள்ளது. பிப்ரவரி 10, 11ஆம் தேதிகளில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் AI ஆக்ஷன் மாநாடு நடக்கிறது. பிரான்ஸ் நடத்தும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அதை முடித்துவிட்டு 12, 13ஆம் தேதி 2 நாள் பயணமாக அமெரிக்கா செல்லவிருக்கிறார். 2 நாட்கள் வாஷிங்டன் டிசியில் தங்கியிருப்பார். 13ஆம் தேதி ட்ரம்ப் மோடி சந்திப்பு வெள்ளை மாளிகையில் நடக்கும் என்று இந்திய அதிகாரிகள் வட்டாரம் கூறுகிறது. ட்ரம்ப் அதிபரான பிறகு உலக தலைவர்களில் முதல் அழைப்பு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு போனது. அவர் இப்போது அமெரிக்கா சென்றுள்ளார். இஸ்ரேல் போரில் ஈடுபட்டுள்ளதால் அவசர சூழல் கருதி நெதன்யாகு ட்ரம்ப் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நெதன்யாகுவுக்கு அடுத்த அழைப்பு மோடிக்கு தான் வந்தது. இந்த சந்திப்பில் 8 முக்கிய விஷயங்களை இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். முதல் விவகாரம் வர்த்தகமாகத்தான் இருக்கும். இந்தியா அமெரிக்கா இடையே மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் நடக்கிறது. 2023-24ஆம் நிதியாண்டில் மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடந்திருக்கிறது. இதில் இந்தியாவுக்கு 2.76 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தக உபரி கிடைத்தது. அதாவது அமெரிக்கா நமக்கு ஏற்றுமதி செய்ததை விட நம் நாடு அமெரிக்காவுக்கு கூடுதலாக 2.76 லட்சம் கோடி ரூபாய் பொருட்களை விற்றிருக்கிறது. இந்த வியாபாரத்தை தக்க வைக்கவும் கூடுதல் வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்புகள் பற்றியும் மோடி பேசுவார். அதே நேரம் இந்தியாவிடமிருக்கும் வர்த்தக பற்றாக்குறையை தீர்த்து கொள்ள அமெரிக்கா விரும்புகிறது. குறிப்பாக ட்ரம்புக்கு இந்த விஷயம் பெரிய உறுத்தலாக இருக்கிறது. எனவே அமெரிக்க தயாரிப்புகளை இன்னும் வாங்க இந்தியாவை அவர் நிர்பந்திக்க கூடும். அடுத்ததாக வரி பஞ்சாயத்து. அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப் கொதித்து போயிருக்கிறார். பக்கத்து நாடுகள் தானே என்று பாவம் பார்க்காமல் மெக்சிகோ, கனடாவுக்கு 25% வரி போட்டார். சீனாவுக்கு ஏற்கனவே இருக்கும் வரி நடைமுறையுடன் கூடுதலாக 10% வரி விதித்துள்ளார். அடுத்த கட்டமாக ஐரோப்பிய நாடுகளை பகிரங்கமாக மிரட்டியுள்ளார். கூடிய சீக்கிரமே ட்ரம்ப் 2.0 வரி விதிப்பு இருக்கும், அது ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் என்றார். ஆனால் அவர் கையில் இருக்கும் ஹிட்லிஸ்ட் பட்டியலில் இந்தியாவும் முக்கிய நாடு. இருப்பினும் இதுவரை இந்தியாவுக்கு வரி விதிப்பது பற்றி அவர் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. மோடியை சந்திக்கும் போது இது பற்றி பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று அவர் முடிவு செய்திருக்கிறார். எனவே இந்த சந்திப்பில் வர்த்தக வரி பிரச்சனையும் முக்கிய விவாத பொருளாக இருக்கும். அடுத்ததாக விசா பிரச்சனை. அமெரிக்காவின் வர்த்தகம், தொழில்நுட்பம் என முக்கிய துறைகளில் கோலோச்சி வருபவர்கள் இந்தியர்கள். அமெரிக்கா விசா பெறுவதில் இந்தியர்கள் முன்னிலையில் உள்ளனர். ஆனால் எல்லா தகுதியும் இருந்தாலும் கூட சமீப காலமாக இந்தியர்களுக்கு விசா கொடுப்பதில் அமெரிக்கா இழுத்தடிக்கிறது. இதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைந்து தகுதியான இந்தியர்களுக்கு வேகமாக விசா கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ட்ரம்பிடம் மோடி வலியுறுத்துவார். பின்னர் சீனா விவகாரம். அமெரிக்காவும் இந்தியாவும் உறவில் உறுதியாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணமே சீனாதான். அமெரிக்காவுக்கு சீனா என்றாலே கசப்பான எட்டிக்காய். நமக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான். எனதான் சீனாவுடன் உறவை மேம்படுத்த இந்தியா முயற்சி செய்தாலும் எல்லையில் சீண்டுவதை சீனா நிறுத்துவதாக இல்லை. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் தயவு இந்தியாவுக்கு தேவை. அதே நேரம் சீனாவை டார்கெட் செய்ய இந்தியாவின் தயவு அமெரிக்காவுக்கும் தேவைப்படுகிறது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இலங்கை என நம்மை சுற்றியிருக்கும் நாடுகளில் சீனாவின் ஆதிக்கம் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது.
அமெரிக்காவின் ஆதிக்கம் இருந்த பனாமா உள்ளிட்ட நாடுகளில் கூட சீனா ஆதிக்கம் வந்துவிட்டது. எனவே சீனாவை எதிர்கொள்வது பற்றி இரு தலைவர்களும் விவாதிக்கக்கூடும். சர்வதேச நாடுகள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு பிரச்சனைகள் பற்றியும் அடுத்ததாக பேசுவார்கள். உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் எதிர்கொள்ளும் போர்களை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவது பற்றியும், நாடுகள் எதிர்கொள்ளும் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்தும் பேசுவார்கள். வங்கதேசத்தில் நிலவி வரும் அசாதாரண சூழல் குறித்து விவாதிக்கவும் அதிக வாய்ப்புள்ளது. ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்த பிறகு இடைக்கால தலைவராக பொறுப்பேற்ற யூனுஸ் நடவடிக்கை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எதிராகவே இருக்கிறது. வங்கதேசத்தில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. தான் அதிபர் வேட்பாளராக இருந்தபோதே இந்த விவகாரத்தில் கொதித்து போய் அறிக்கை வெளியிட்டார் ட்ரம்ப். எனவே வங்கதேசம் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேசுவார்கள். ஏற்கனவே அமெரிக்காவின் ஆயுதங்களை இந்தியா அதிகளவில் வாங்க வேண்டும் என்று தொலைபேசியில் மோடியிடம் ட்ரம்ப் கூறியிருந்தார். பெரும்பாலும் நமக்கான ராணுவ தளவாடங்களை அதிகளவில் ரஷ்யாவிடமிருந்துதான் வாங்கி குவிக்கிறோம். கூடுமானவரை உள்நாட்டிலேயே ஆயுதங்களை தயாரிக்கும் பணிகளும் தீவிரமாக நடக்கிறது. ரஷ்யாவுக்கு மாற்றாக அமெரிக்கா இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார். எனவே அமெரிக்காவின் நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்று இந்த முறையும் மோடியை அவர் வலியுறுத்தக்கூடும். அதேபோல் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியிருக்கும் மக்களை வலுக்கட்டாயமாக ட்ரம்ப் அப்புறப்படுத்தி வருகிறார். ஆவணமின்றி இந்தியர்களும் அங்கு தங்கி இருக்கிறார்கள். முதற்கட்டமாக 205 பேரை ராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ட்ரம்ப். இந்த விவகாரத்தில் இந்தியா ஒத்துழைப்பு தரும் என்று ஏற்கனவே கூறிவிட்டது. இது பற்றியும் ட்ரம்ப் மோடி பேசுவார்கள் என்று சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர். மொத்தத்தில் ட்ரம்ப் மோடி சந்திப்பு அமெரிக்கா இந்தியா உறவை தாண்டி உலக நாடுகளையே உன்னிப்பாக கவனிக்க வைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை.